எங்க ஜமீன் சொத்தை எல்லாம் எடுத்து தின்னுகிட்டு தான்டா நீங்க இருக்கிறீங்க. விஜயநகரம் நான் வரல, எங்க நிலத்தெல்லாம் புடிங்க நீ வச்சுக்கிட்டு நீ சொந்தா இருந்துகிட்டு நீ எங்களை இது பண்ணிட்டு இருக்கீங்களா? தமிழ்நாட்டுல உட்காந்து தமிழர் ஓசி வரும்பீங்க, நாங்க சும்மா பாத்துக்கிட்டு இருப்போமா? இந்தியாலயே 4 பங்கு சொத்துல 3 பங்கு சொத்து நாக்கின் சொத்தை தின்னுபிட்டு தமிழன் சொத்தை அடிச்சு நாயுடுகள் சங்கம் வந்து போலீஸில் புகார் அளித்து எங்கள் பொதுக்கூட்டத்தை தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். சொந்த மணிலே நாங்கள் ஒரு பொதுக்கூட்டம் போட முடியாத அளவுக்கு தான் இன்றைக்கி நாங்கள் இருந்துகிட்டு இருக்கிறோம். அந்த அளவுக்கு தெலுங்கரின் ஆதிக்கம் இருக்கிறது. ஏன்னா அங்கே தெலுங்கரின் ஆட்சி தான் நடக்குது. தேவதாசி என்ற ஒரு ஒழுகலாறு உங்கள் சமூகத்தில் இருந்ததா இல்லையா? தெலுங்கர் சமூகத்தில் இருந்ததா இல்லையா? சாமிக்கு உங்களுக்கு பொட்டு கட்டி கல்யாணம் பண்ணி விட்டுருவாங்க, அப்புறம் நீங்கள் வந்து விபச்சாரியாக மாறிவிடுவீர்கள். இந்த வரலாறு உண்மையாக இல்லையா? எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் தான் பிராமணனுடைய கடைசி ஆயுதம். இந்தியாவை கட்டுப்படுத்தும் பிராமணனின் கடைசி ஆயுதம் என்பது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின். அந்த மெஷின் தான் யார் வெற்றி பெறுகிறார் என்று தீர்மானிக்கிறதே ஒழிய நாம் அளிக்கும் வாக்குகள் அல்ல. எனவே எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷினை ஒழித்தாக வேண்டும். ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம் ஐயா. சமீபத்தில் 10/8/2025 ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் 5ஆம் தமிழ்ச்சங்கம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையாக வெளியரங்க கூட்டம் வந்து நம்ம ஏற்பாடு பண்ணியிருந்தோம்ங்க. அதோட முக்கிய சாராம்சமே பார்த்தீங்கன்னா குடிகளின் ஒற்றுமை, தமிழ் குடிகளின் ஒற்றுமை பற்றி தான் நம்ம அது விளக்கி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணுன்ற நோக்கத்தை தான் நம்ம பண்ணியிருந்தோம். அதில் காவல்துறையிட்ட நம்ம பர்மிஷன் கேட்டிருந்தோங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை வெளியரங்க கூட்டத்துக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை நடத்துறதுக்கு முந்தின நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்திற்கான அனுமதி மறுக்கப்பட்டது அப்படின்ட்டு நம்மளை சொல்லியிருந்தாங்க. நமக்கு வெளியரங்க கூட்டமே மறுக்கப்பட்டதுங்க. இது என்ன காரணம், எதனாலங்க? 6 மாதங்களுக்கு முன்னால் வெங்காய ராமசாமியின் பெரியார் பற்றிய ஒரு 7 விடிய தொகுப்பை நம்ம விழியங்கள் செய்து வெளியிட்டிருந்தோம். அதில் வந்து 6வது விழியத்தில் வெங்காய ராமசாமி விபச்சார விடுதி நடத்தினான். விபச்சார விடுதி நடத்தின வந்து பெண் உரிமையை பேசினான். இது வந்து எப்படி ஒவ்வாத ஒன்று, ஒரு ஜோக்குன்னு இதை நம்ம சொல்லலாம். அப்படி செஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு அந்த அந்த போக்கில் தான் நம்ம பேசும்போது தான் நம்ம வந்து தெலுங்கர்கள் வந்து இந்த மாதிரி அந்த ஒழுகலார்களை பற்றி நம்ம பேசியிருப்போம். இப்போ அந்த கான்டெக்ஸ்டில் நீங்கள் பாருங்கள். பொதுவாக வந்து சொல்லுவாங்க, நான் ஏதோ அவங்க மேலே குறை சொல்லணும்னு கிடையாது. நாயுடுகளில் பார்த்தீங்கன்னா இதை நான் பொதுவாக பல முறை கேள்விப்பட்டுருவோம். மனைவிமார்கள் இப்படி இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க, இப்படி இருப்பாங்க, திருப்பி வந்து சேர்த்துப்பாங்க, இப்படின்னு நான் கேள்விப்பட்டது உண்டு. நான் ஏதோ வந்து அவதூறுக்காக அப்படி இதை சத்தியமாக நான் அதை பேசலை. இது சில பேர்கிட்ட, ஒருத்தர் கிடையாது, சில பேர்கிட்ட இந்த மாதிரியான ஒரு இது இருக்குது. நாயுடுகளில் அப்படி ஒரு இது இருக்குது. பெருசாக எதையும் ஆழ்த்திக்க மாட்டாங்க. அந்த ஒழுக்கம்ன்றது வந்து இப்போ நீங்கள் கேரளா கூட நாயர்கள்ட்டையும் அப்படி தான் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தெரியுமா இல்லையா? நாயர்கள்கிட்டையுமே வந்து ஏன்னா அவங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருந்தான், பிராமணன் அவங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருந்தான். அந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் நாயர்கள்கிட்ட இருந்தது. அதனால் அவங்கக்கிட்ட தமிழர்கிட்ட ஒழுக்க முறைகள்லாம் அவங்ககிட்ட கிடையாது. அதை நம்ம உறக்க சொல்லலாம். ஏதோ வந்து நான் சும்மா இட்டுக்கட்டி பேசுகிறதெல்லாம் எனக்கு இல்லை. இது உண்மையாகவே பலரும் சொல்வது தான் வச்சுங்களா. நாம் வந்து சும்மா வந்து மொட்டையாக வந்து தெலுங்கர்கள்லாம் அப்படின்றலாம் நம்ம பேசலை. ஒரு வரலாற்று கண்ணோட்டத்தில் வரலாற்று தரவுகளோடு தான் நம்ம பேசியிருக்கோம் வச்சுங்களா. டெம்பிள் ப்ராசிக்யூஷன்ன்றது வந்து இந்த யூதர்களால் வந்து காலங்காலம் நடத்தப்பட்டு வந்திருக்கிறது. அது பாபிலோனிலையும் இருந்திருக்கிறது, ஈஜிப்தில் இருந்திருக்கிறது. இந்தியாவில் யூதனுக்கு பேர் பிராமணன், அவ்வளோதான். இவர்களும் யூதர்கள் தான். நம்ம ஏற்கனவே நான் ரொம்ப யூத பிராமணன் அந்த சொல்லாட்சியை நான் தான் உருவாக்கினேன் வச்சுங்களா. பிராமணர்கள் என்பது யூதர்களுக்கு இந்தியாவில் பேர் தான் பிராமணர் என்பது. யூத பிராமணர்னு நாம் அழைக்கிறது வழக்கமாக இருக்குது. அந்த உண்மையை வெளியிட்டது நான் தான் வெளியிட்டிருக்கேன் வச்சுங்களா. இந்த விபச்சார கலாச்சாரத்தை தெலுங்கரில் மூலமாக, ஏன்னா தெலுங்கரை ஏவி விட்டு தான் தமிழ்நாட்டின் ஆட்சியை கைப்பற்றாங்க. அதாவது வித்யாரண்யன் என்ற யூத பிராமணன் 1336 தமிழகத்தின் மீது ஹரிஹரன் புக்கர் என்ற 2 தெலுங்கு அரசர்களை ஏவித்தான் நம்மை அடிமைப்படுத்தினார்கள். அதிலிருந்து இன்று வரை இங்கே தமிழ்நாட்டில் தெலுங்கு ஆட்சி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அது யாருக்கும் இல்லை. இப்போ இருக்கிற ஆட்சியும் தெலுங்கு ஆட்சி தான் நடந்துக்கிட்டு இருக்குது, ஜனநாயக காலத்துலேயும் கூட. இப்போ அந்தளவுக்கு நமக்கு வந்து சதிகளால் சூழப்பட்டு தான் நம்ம வந்து சொந்த மண்டிலே அடிமையாக வாழ்ந்துகிட்ருக்கோம். ஸோ இதுதான் உண்மை. இதை பற்றி பேசும்போது தான் நான் சொன்னேன், அது வந்து எப்படி அவங்ககிட்ட அந்த ஒரு இது இருந்தது, நம்மக்கிட்ட இது எப்படி புகுத்தப்பட்டதுன்னு. அதை வந்து இந்த முத்துலட்சி ரெட்டியார் அம்மையார் அவங்களும் இதெல்லாம் இது பண்ணி தான் அந்த தேவதாசி முறையை ஒழிச்சிருக்கிறாங்க. ஒழிக்கப்பட்டது நமக்கு தெரியும். அது ஒரு சட்டத்தின் மூலமாக தான் அது ஒழிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இது வந்து
நம்மை கடந்த 700 ஆண்டுகளாக ஆண்டவர்கள் யார்? தெலுங்கர்கள் தான். அவர்கள் காலத்தில் தான் இந்த தேவதாசி முறை நம்மில் புகுத்தப்பட்டிருக்கிறது. அது இப்பொழுது ஒழிக்கப்பட்டிருக்கிறது சட்டத்தின் மூலமாக. இதுதான் உண்மை. அப்போ தேவதாசி முறை தமிழகத்தில் இருந்தது. அதை நிகழ்த்தியவர்கள் யாருன்னா தெலுங்கர்கள் தான். தெலுங்கரின் ஆட்சி காலத்தில் தான் அது இருந்தது. அதனால் யாரையும் நான் இழிவாக பேசணுன்ற நோக்கத்தில் நான் பேசலை. இது ஒரு வரலாற்று உண்மையை தான் நம்ம பேசியிருக்கோம். வரலாறு பேசுவதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது. தமிழர்கள் எந்த மாதிரியான நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் என்பது பேசுகின்ற உரிமை நமக்கு இருக்கிறது. அந்த உரிமையை பயன்படுத்தி உள்ளதை உள்ளபடித்தான் பேசியிருக்கிற மொழிய யாரையும் இழிவுபடுத்தணுன்ற எண்ணத்தில் நம்ம பேசலை. இதுதான் நான் இது சொல்ல வருகின்ற பதில். இப்போ வெங்காய ராமசாமியும் பெரியார் அவருடைய சீர்திருத்தங்களெல்லாம் அவர் கன்னட தெலுங்கரும்பாங்க. அதாவது கர்நாடகத்தில் வாழ்ந்த தெலுங்கர் சமூகத்தை சேர்ந்தவர் தான் அவர். அவர் பலிஜா நாயுடு. அவர் அவங்க ஊரில் போய் நான் கூட பேசியிருப்பேன். அவங்க ஊரில் போய் பேச வேண்டியதானே இதெல்லாம், ஏன் எங்கள் ஊரில் பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஒழுக்கத்தை கெடுக்கிற நடவடிக்கைகள் தானே இது வச்சுங்களா. எங்கள் ஊர்லேருந்து ஏன் இதெல்லாம் பேசுகிறேன்றதெல்லாம் கூட நம்ம கண்டித்து நான் பேசியிருக்கேன் நான். அதனால் அவர் ஒரு தெலுங்கர். அங்கே அவங்ககிட்ட இருந்தது நம்மகிட்ட இருந்த மாதிரி புகுத்தி பேசிக்கிட்டு இருந்திருக்கார். அவர் தமிழ் பெண்களை கூட அவதூறாக தான் பேசியிருக்காரு. அது ரொம்ப தடித்த நாக்கு கொண்டவர் அவர். இது ஒரு தடவை கூட்டத்தில் பேசும்போது பறச்சிங்கெல்லாம் ரவிக்க போட ஆரம்பித்ததால் தான் துணி விலை ஏறி போச்சுன்னு அவர் பேசியிருக்காரு. இது இழிவாக பேசுகிறது இல்லாமல் என்ன? இந்த மாதிரியாக நாம் பேசியிருக்கோம். வெங்காய ராமசாமியே இழிவாக தான் பேசியிருக்காரு. அவன் எல்லாமே இப்படி தான், ரொம்ப ஒரு உளறுவாயின்னு தான் நாமளும் சொல்லியிருப்போம். வாயில் வந்தபடிலாம் பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த மாதிரில நம்ம எதுவுமே மெஷர்டு ஸ்பீச் தான் நம்மளதெல்லாம். இதுவும் நான் பேசும்போது உஷாராணியமாக நம்மளை ஓசிச்சோர்னு சொல்லும்போது எப்படி இழிவாக பேசுகிறாங்களோ அந்த மாதிரி நான் பேசவே இல்லையே. நான் பேசுகிறது கண்ணியமாக நடந்தபடி தான் பேசியிருக்க மொழிய அந்த ஆத்திரத்தை மனசில் வச்சுக்கிட்டு அவங்கள இழிவாலாம் நம்ம பேசலை. அந்த இடத்துல கூட கண்ணியம் காத்திருக்கிறேன் நான். அப்படி தான் ஒழிய நாம் அவங்கள இழிவுபடுத்தின நோக்கத்தில் நம்ம பேசவில்லை. சில மாதங்களுக்கு முன்பு பேசின அந்த பேச்சை வச்சுக்கிட்டு அதுலேயும் கண்ணியமாக தான் நான் பேசியிருக்கேன். அதை வச்சுக்கிட்டு இவங்க என்னென்னா நான் ஏதோ தெலுங்கு பெண்களை இழிவாக பேசிட்ட மாதிரி அதன் அடிப்படையில் அவங்க பிராது கொடுத்த தெலுங்கு நாயுடுகள் சங்கம் போலீஸில் புகார் அளித்து எங்கள் பொதுக்கூட்டத்தை தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். சொந்த மணிலே நாங்கள் ஒரு பொதுக்கூட்டம் போட முடியாத அளவுக்கு தான் இன்றைக்கி நாங்கள் இருந்துகிட்டு இருக்கிறோம். அந்த அளவுக்கு தெலுங்கரின் ஆதிக்கம் இருக்கிறது. ஏன்னா அங்கே தெலுங்கரின் ஆட்சி தான் நடக்குதுங்க, கண்கூட பார்க்குறோம். அதற்கு ஒரு முடிவு வந்துடும். இனிமேல் அடுத்த தேர்தலில் தெலுங்கரின் ஆட்சி இருக்க போகிறதில்ல. ஏன்னா இப்போ தான் நமக்கே உணர்றோம். நம்ம அதாவது திராவிடம் என்ற கருத்தியில் நமக்கு புகுத்துனாங்க. திராவிடம் என்றால் அது தெலுங்கு தான். திராவிடம் என்றால் தரையிடம், திராவிடம், தரையிடம், திராவிடம். தரையிடம்னா என்னென்னா 3 பக்கமும் கடலால் சூழப்பட்டது தான் தென்னிந்தியா. அதனால் அதை தரை என்று அழைப்பது வழக்கம். தரையிடம், திராவிடம், திராவிடம். தரை என்பதற்கு சமஸ்கிருதத்தில் திரன்னு சொல்லுவாங்க. தரையிடம் தான் திராவிடம், திராவிடம். இதுதான் திராவிடம் என்பதற்கு சரியான சொல்லாட்சி. அப்போ தென்னிந்தியாவே திராவிடம் தான். ஆனால் இங்கே மலையாளியோ தெலுங்கனோ கன்னடனோ திராவிடர் என்று அழைக்கப்படாமல் தமிழர்கள் மட்டும்தான் திராவிடர்னு. அது தெலுங்கர்கள் நமக்கு புகுத்திய ஒரு சொல்லாடல். அது திராவிடம் அப்படின்னு தான் அந்த சொல்லாட்சியை அது பிராமணர்கள் உருவாக்கின சொல்லாட்சி தான். உண்மையிலே திராவிட இயக்கத்தை பின்னிருந்து நடத்துகிறவனும் பிராமணன் தான். அவனுடைய முகமாகத்தான் தெலுங்கன் இருக்கிறான ஒழிய இவங்களா எதுவும் செய்கிறதில்ல. அவன் சொல்லித்தான் இதெல்லாம் நடத்திட்டு இருக்கான். அது இன்னும் கூட நாயுடுன்றதை கூட நான் முன்ன சொல்லியிருக்கேன். அவர்களால் ஏவி விடப்பட்டவர்கள் தமிழர்கள் மீது அப்படி தான் வந்திருக்கு. ஏய் நாயே, பிரபு என்ன குறைப்பதற்கு வந்தாயா? இல்லை பிரபு, நான் நாய் அல்லவா, மோப்பம் பிடித்தேன். நாயர்களுக்கு கூட நாயன் அப்படின்னு தானே பேர் இருக்கு. எப்படி இந்த பேர் வந்திருக்கும். ஸோ அவங்க பெரும்பாலும் பிராமணர்கள் யூதர்கள் கூட உலகமெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தவர்களை தாங்கள் கடவுளின் பிள்ளைகள் என்றும் மற்றவர்களெல்லாம் ஆடு மாடுகள் என்று கருதுவது யூதர்களின் வழக்கம். அதே தான் இங்கே இந்த பிராமணன் நாங்கள் பிரம்மாவின் நெத்தியில் பிறந்தோம், மற்றவங்க சத்திரியன் இதில் புஜத்தில் இருந்து பிறந்தான், வைசியன் தொடையில் பிறந்தான், பாதத்தில் பிறந்தவங்க சூத்திரன். சூத்திரன்றது சாதாரண மக்களை குறிக்கிறது. இது இப்படிலாம் அவங்க தானே அந்த ஹியரார்கியல் ஒருத்தனுக்கு அடிமை இன்னொருத்தன் அவனுக்கு அடிமை இவன்ற மாதிரி கொண்டு வந்ததே பிராமணர்கள் தானே கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு வந்தால் தான் நிலைச்சிருக்குன்றதால தமிழகத்தில் செயல்படுத்தியவர்கள் திராவிடர்கள். திராவிடல் அது அந்த தெலுங்கர்கள். தெலுங்கில் வச்சு தான் இங்கே அவன் இது பண்ணியிருக்கான். அப்போ திராவிடம் என்றாலே தெலுங்குகளில் குறிக்கிற ஒரு சொல்லாட்சியாக தான் இன்றைக்கி இருக்குது இல்லைங்களா. நான் திராவிடம்னு இருந்ததுன்னா இப்போ தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அங்கெல்லாம் இல்லாமல் தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் திராவிடம் இருக்குது? அப்போ அந்த திராவிடம் தெலுங்கர்களால் புகுத்தப்பட்ட திராவிடம், தெலுங்கர் தான் நம்மளை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அதான் அதனுடைய பின்னால் இருக்க உண்மை. நம்ம தமிழ் குடிகள் பிரிந்திருக்கிறதால் தான் இன்று தெலுங்கர்கள் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இல்லை என்றால் ஒரு 10% இருக்க தெலுங்கர்கள் தமிழ்நாட்டை ஆளுவதற்கு வாய்ப்பே கிடையாது. அவங்க அப்போ எந்த மெத்தடாலஜின்னா தமிழ் குடிகளுக்குள்ள ஒற்றுமையை சிதைத்துத்தான்
இன்று தெலுங்கரின் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இப்போது நாம் குடியொற்றுமை பேசுவது தெலுங்கரின் ஆட்சிக்கு முடிவு கட்டும் என்பதை உணர்ந்துதான் இப்பொழுது நமக்கு இந்த சிக்கல்களை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பிட்டவாறு பார்த்தீங்கன்னா முன்ன வந்து உஷாராணி ஃபோன் பண்ணி நம்மள வசை பண்ணாங்க. தமிழர்கள்லாம் ஓசோறு நீங்கள் வந்து வழிபாட வைக்க போகிற கோயிலே பார்த்தீங்கன்னா தெலுங்கு கோயில். அதேமாரி 5ஆம் தமிழ் சங்கமாவது மயிர் சங்கமாவது சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குடி ஒற்றுமைக்கான வெளியரங்க கூட்டம் நடத்தும் போது இவங்க ஏற்கனவே நடந்த அந்த 6 மாதத்துக்கு முன்னாடி நம்ம வெங்காயத்துக்கான வெளியம் போட்டிருந்தோம். அந்த இடத்துல ஒரு சின்னதாக வெட்டி ஒட்டி எடுத்துகிட்டு வந்து புகார் கொடுத்தது இல்லாமல் அதை வந்து இவங்களே கிரியேட் பண்ணி இது ஒரு பிரச்சனையா, பெண்களுக்கு வந்து எதிராக இருக்கீங்க, பெண்களை வந்து தாழ்வாக பேசிருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம சங்கத்துக்கு ஃபோன் பண்ணி சங்க உறுப்பினர்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்க ரொம்ப மிகவும் தெலுங்கர்கள்னா எவ்வளோ இழிவாக பேசுவாங்கன்றதுக்கான ஒரு உதாரணமாக ஒரு ஆடியோ நம்ம இப்போ வந்து காட்டுறீங்க, நீங்கள் பாருங்க. சரி. ஹலோ வணக்கம், சொல்லுங்க. பாண்டியனுங்களா? இல்லைங்க, ஆபீஸ் நம்பர் சொல்லுங்க. நீங்க யாரு? என்ன தப்பா எங்களை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? யாருங்க? நாங்க யாருங்க நீங்க? யாரு? உங்க பேர் என்ன? நாங்கப்பா பாலுசாமி கோட்டை ஜமீன்ல இருந்து பேசுறேங்க. பாலுசாமி மணப்பாறை பாலுசாமி நாயுடுன்னு. சரிங்க, சொல்லுங்க. எங்களை வந்து தப்பா பேசிட்டு இருக்கீங்க பொம்பளைங்களை பத்தி. யாருங்க? எந்த வீடியோல பாத்தீங்க? என்ன பேசுறீங்க? எல்லாத்தையும் அவசாரி மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. என்னது ஒரு வயசுக்கு தகுந்த மாதிரி பேசுறது இல்லையா? பட்டையை போட்டுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசுவாங்களா? போற பொம்பளைங்க ஏங்க ஊர்ல எத்தனை பொம்பளைங்க வெளியே போறது, எல்லாமே பொம்பளைங்க வெளியே போறது, அதெல்லாம் வந்து நம்ம மறைஞ்சு இலைமறை காயா போயிட்டு இருக்கிறாங்க. நீங்க வந்து அதை வந்து ஓப்பனா நீங்க வந்து நாயுடு பொம்பளைங்க மட்டும் வெளியே போறாங்க பிடிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? இந்த பதில் வரலாறு வந்து பாத்தீங்கன்னா வரலாறு என்னங்க வரலாறு? ஏங்க வரலாறு என்னங்க வரலாறு? நீங்க அது வரலாறு ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல ஆபீஸ்ல இருக்கிறவங்க, நீங்க ஆபீஸ்ல இருக்கிறவங்களே இவ்வளவு பேசும்போது எவ்வளவு நீங்க பேசியிருப்பீங்க தெரியுமா? என்ன பேசுறீங்க? நான் சொல்றது ஒரு நிமிஷம் முழுசா கேளுங்களா? இது வந்து வரலாற்றின்படி நிறைய பேர் பேசியிருக்காங்க. நாங்க அதை மேற்கோள் அத மேற்கோள் நீங்க என்னதுங்க பேசுறீங்க? கஸ்தூரி பேசுனதுக்கே அவ மேல கேஸ போட்டு அவளை ஆளை கழிச்சோம். இப்ப நீங்க என்னத்துக்கு பேசுறீங்க? அவ பேசுறான், அவ பி தீங்கிறானா நீ பி தீம்பியா? என்ன பேசுறீங்க? அவ பேசுறான்னு நான் மேற்கோட்டி காலட்டி பேசுறேன்னா என்ன அர்த்தம்? காரணம் சொல்றேன் இருங்க. தமிழ்நாட்டுக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு எங்களை தமிழ்நாட்டுல நீ வந்து உட்காந்துக்கிட்டு இந்த மயிர் எல்லாம் பேசிட்டு இருக்காத. பாத்துக்கலாம். ஒழுங்குமுறையா பேசிட்டு இருக்கணும். ஏன்னா நீ யார வேணாலும் நீ தமிழ்நாட்டுல இந்த கதை மயிரெல்லாம் பேசிட்டு இருக்காது. நீ தானே தின்னுட்டு இருந்த ஓசி சோறு எங்க சொத்து எல்லாம் எங்க ஜமீன் சொத்து எல்லாம் எடுத்து தின்னுகிட்டு தாண்டா நீங்க இருக்கிறீங்க. விஜயநகரம் நான் வரல, எங்க நிலத்தெல்லாம் புடிங்க நீ வச்சுக்கிட்டு நீ சொத்து இருந்துகிட்டு நீங்க எங்களை இது பண்ணிட்டு இருக்கீங்களா? நீ வந்து பேசுறத பத்தி எப்படி இருக்கு? நீங்க பேசுறது எப்படி இருக்கு தெரியுமா? தமிழ்நாட்டுல உட்காந்துக்கிட்டு நீங்க திருவண்ணாமலை போட மாத்துவீங்க, அங்க இருக்கிற வேலைகள்லாம் அடிச்சு துரத்துவீங்க, அருணாச்சலங்கிற போட மாத்துவீங்க. ஹலோ சொல்லுங்க. என்ன எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இது வந்து பாத்தீங்கன்னா இது சங்க ரீதியா நாங்க வரலாற்று ரீதி தானே பேசுறோம். காந்தராஜ்னு ஒருத்தர் இருக்காரு, காந்தராஜ்னு ஒருத்தர் இருக்காரு. வெளிப்படையாவே பேசுறாரு. அவர் போய் போன் பண்ணி பேங்க, நீ தான் கேஸ் கொடுத்து நாங்க கேஸ் பாத்துக்கிறோம், நீங்க கொடுங்க, நாங்க நிரூபிக்கிறோம், நீங்க கொடுங்க. என்னத்த நிரூபிக்கிற? ஒரு இதுல வந்து எந்தெந்த பொம்பளைங்க போறாங்க, எந்தெந்த பொம்பளைங்க போகாம இருக்க லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கீங்க நீங்க? என்ன சொன்னாங்க? என்ன பேசணும் சொல்லுங்க பாக்கலாம். என்ன பேச நீ யாரு பேசுறதுக்கு? ஒரு பொம்பளை பத்தி பேசுறதுக்கு நீ யாரு? என்ன பேசணும் நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். இல்ல நீங்க பொம்பளை பத்தி பேசுறது நீ யாரு? நீ யாரு? என்ன பேசணும்னு முதல்ல நீங்க கேட்டீங்களா? இல்ல உனக்கு ஓ மண்டாட்டி பத்தி நான் என்ன பேசணும் சொல்லுங்க. என்ன பேசணும் சொல்லுங்க. நீ பேசுற நியாயப்படுத்தி தான் பேசிட்டு இருக்காத. என்ன பேசணும்னு முதல்ல சொல்லுங்க. யார் ரைட்ஸ் கொடுத்திருக்கா? என்ன பேசணும்னு முதல்ல சொல்லுங்க. நீ என்ன முதல்ல பொம்பளைகளை பத்தி பேசுறதே தப்பு. அதுல வந்து நீ என்ன பேசுற? இல்ல நீங்க இப்ப என்ன பேசணும் சொல்லுங்க. என்ன பேசுற? இதுல வந்து ஸ்பீக்கர் போட்டு உனக்கு காட்டிட்டு இருக்கு. நீ என்ன பேசுற உனக்கு தெரியுமில்ல? நீங்க சொல்லுங்க. நீங்க என்ன நாங்க என்ன பேசணும்ங்கறத நீங்க பொம்பளைகளை லிஸ்ட் எடுத்து இல்ல பொம்பளைகளை லிஸ்ட் எடுத்து நீ வச்சிட்டு உட்கார்ந்து பேசிட்டு இருக்க. அப்ப உன் குடும்பத்துல எத்தனை பொம்பளைங்க அந்த மாதிரி இருக்காங்க?
நாங்க என்ன பேசணும்னு நான் கேக்குறேன். என்ன பேசணும்னு நீங்க கேக்குறீங்க. அவன் பேசுனா இவன் பேசுனா நீ மேற்கோள் காட்டுறதுக்கு நீ யாருயா? யோ நீங்க தமிழ்நாட்டுல உட்காந்து தமிழர் ஓசிட்டு வரும்பீங்க, நாங்க சும்மா பாத்துக்கிட்டு இருப்போமா? யாரு ஓசிச்சா? ஏன்னா இந்தியாலயே 4 பங்கு சொத்துல 3 பங்கு சொத்து நாக்கின் சொத்தை தின்னுபிட்டு நீ எல்லாம் வாய் பேசுற. தமிழ் தெரியும் உங்களுக்கு என்ன வரலாறு தெரியும்? பொம்பளைகளை பத்தி பேசுறதுக்கு நீ யாரியா? பொம்பளைகளை பத்தி பேசுறதுக்கு யாரியா? நேரம் கிடைச்சுன்னு வச்சுக்கோ, உன்னை உண்டியில நாக்கி போடுவேன். நீ தைரியமா பேசுறது பாத்தீங்களா எப்படி இருக்குன்னா இப்படிதான் இருப்பீங்க நீங்களாம். தமிழ்நாட்டுல பட்டம் போட்டு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டுல 2 மாநிலம் இருக்குல்ல, ஆந்திரா தெலுங்கானா 2 மாநிலம் பிரிச்சாச்சு. அங்க போக வேண்டியதானே, ஏன் இங்க உட்காந்துட்டு? பட்டா போட்டு கொடுத்துருக்காங்க. ஆமா, நீங்க எங்க சொத்தெல்லாம் வந்து விஜயநகர ஆட்சியில வந்து புடிங்கிட்டு உட்காந்துட்டு வரும்பீங்க. உங்க தாத்தெல்லாம் சம்பாதிச்சதா? எங்க பாட்டன் மாட்டன் நீங்க வந்து உட்காந்துக்கிட்டு அடிமையா வேலை செய்ய வச்சு நீங்க சொகுசா வாழ்ந்துட்டு இங்க வந்து எங்களை இது பண்ணிட்டு இருக்கீங்களா? யாரு நீ? ஓவரா நீ பேசுற, அளவு கடந்து பேசிட்டு இருக்க. அடங்கிக்கோ முதல்ல. நீ பாக்கலாம், என்ன கொஞ்சம் நாங்க தமிழர்கள் ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்கு பாத்துக்கலாம். அப்பா நீ தமிழர் ஒண்ணு சேர்ந்தேன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் தான் உங்க நாட்டம்லாம் என்னன்னு தெரியும். தெரியும் தெரியும். நீ இப்படிலாம் நீ பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, நல்லா இல்ல, ஜாக்கிரதையா இருந்துக்கோ. என்ன பேசுறேன் நான்? உங்களை அனாவசியமா எதுவும் பேசுறேன்? நான் உண்மைதான் பேசுறேன். நீ முதல்ல எந்த ஊர் பொம்பளையா இருந்தா நீ பேசுறதுக்கு நீ யாரியா? இருங்க, எந்த ஊர் பொம்பளையா இருந்தாலும் பேசுறதுக்கு நீ யாரியா? பொம்பளைய பத்தி பேசுறதுக்கு நீ யாரியா? என்ன பேசுனேன்? நீ எந்த ஊர் பொம்பளையா இருந்தாலும் பேசுவியா? பொம்பளைய பத்தி தப்பா பேசுவியா நீ? ஒரு நிமிஷம் இருங்க, என்ன சொல்றேன்னு கேட்காம சும்மா நீ என்னையா பேசுற? நீ ஆம்பளை என்ன பேச பேசுறியா? பொம்பளைய பத்தி தப்பா பேசுவியா? நீ ஆம்பளைனா பெரிய வெண்ணையா? பொம்பளை எந்த பொம்பளை வேணாலும் பேசுவியா நீ? அறுவட்டு தடவை பேசிட்டு இருக்க. பேசுங்க. என்ன ரெக்கார்ட் பண்றதா பண்ணியா? நீ எந்த ஊர் பொம்பளையா இருந்தாலும், எந்த ஊர் பொம்பளையா இருந்தாலும் நம்ம ஒரு ஆம்பளை தப்பா பேசுறது தப்புயா. அவளை பத்தி அவ பாதுகாத்துக்குவா, நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். அந்தந்த பொம்பளையும் அவங்க பாதுகாத்துக்குவாங்க. நீ என்னையா தப்பா பேசுற? நாங்க இருந்த உண்மைதாங்க சொல்றோம். நாங்க தான் என்ன இருந்த நீ என்ன உண்மையை நீ ஒண்ணு பொழக்கெடுத்துற? நீ ஒண்ணு உண்மையை நீ சொல்ல வேண்டாம். நீ உன் வேலையை மட்டும் நீ பாரு. அது எங்க வேலைதாங்க அது. நாங்க சங்கடம் சொல்றோம். எந்தெந்த பொம்பளை எங்க என்னென்ன பண்றாங்க லிஸ்ட் எடுக்கிறது உன் வேலையா? அந்த வேலை எல்லாம் எங்க இல்ல. தமிழர்கள் வந்து நீங்க இந்த மாதிரி இதுவா பேசும்போது நாங்க உங்களுடைய வரலாற்றை வெளியே பேசுறோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. நாங்களாம் இன்னைக்கு வரல யார பத்தி பேசல, நீங்க தாண்டா புதுசா புதுசா டிங்கு டிங்குன்னு திருவண்ணாமலையில பேரை மாத்துறது, உள்ள தெலுங்கு எல்லாம் உள்ள உட்காந்துக்கிட்டு அதையும் இங்க தெலுங்குல பேசுறது, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே உள்ள வர்றது. அடேங்கப்பா, வீரம் ஒழிஞ்சு போச்சியா? தெரியுமே. இல்ல இல்ல, நீ ரொம்ப அதிகமா படிச்சு மேதாவி ஆயிட்டியா, அதனால அப்படிதான் பேச செய்வ, இப்படிதான் பண்ணுவ. முதல்ல ஒரு பொம்பளைங்களை பத்தி பேசினாவே அவனோட கேரக்டர் அப்பவே தெரிஞ்சு போச்சு. நீ போன வை முதல்ல மூடிக்கிட்டு. நீங்க வைங்க, நான் பண்ணல, நீங்க வைங்க. ஐயா, இப்போ இந்த ஆடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுலேருந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவங்க எப்படிப்பட்டவர்கள்? முதல்ல ஒரு வரலாற்று உண்மை என்னன்னா, பரசுராமன், இந்த மொழிகள் தென்னிந்திய மொழிகள் உருவாவதற்கு காரணமாக இருந்தவன் பரசுராமன் தான். அகில இந்தியாவிலும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பேசப்பட்ட மொழி தமிழ் தான் ஆச்சுங்களா. இந்தி கூட தமிழை அடியுற்றி வந்த மொழி தான் அது. அதே போல் இங்கே தென்னிந்தியாவில் எல்லாருமே தமிழ் பேசினவர்கள் தான். தென்னிந்தியா அப்புறம் தமிழ் பேசின இதை இந்த இந்த மொழிகளை உருவாக்குனது யாருன்னா பரசுராமன். பரசுராமன் என்ற யூதன் தமிழர்களுக்கு மிக கொடியவன், பகையானவன். நம்ம குழந்தைகள் எல்லாம் கழுவேற்றிருக்கான்னு நம்ம சொல்கிறோம். பொதுவாக பிராமணர்களுக்கு தமிழர்களை பிடிக்காது, ஏன்னா அவங்க ராமனை நாம் கொண்டு இருக்கோன்றதால தான் இல்லையா. ராமனனும் கொண்டு இருக்கோம், சகுனியை நாம் தான் கொண்டு இருக்கோன்றதால அவங்க கொண்டு வந்த போர். அவன் எங்கேருந்து வரான்? கசார்லேருந்து வரான். ராமனும் சரி சகுனியும் சரி. அவங்க இங்கே நம்ம மீது தொடுத்த போரில் நாம் வெற்றி கொண்டோம், அவர்கள் இறந்துபட்டார்கள். இதை தான் அவங்களால பொறுத்துக்க முடியல. அப்போ ராமனையும் சகுனியும் கொன்ற தமிழர்கள் மீது அவர்களுக்கு ஒரு தீரா பகை இருக்கிறது. அவங்க நம்மளை எப்படியெல்லாம் நம்மளை வெற்றி கொள்ள முடியும், எப்படியெல்லாம் நம்ம அடக்கி ஆள முடியும்னு தான் பிராமணன் பார்க்குறான். அவங்களுக்கு கிடைச்ச ஒரு அடியால் தான் தெலுங்கர்கள். தமிழர்கள் மீது
நாய்களாக ஏவிவிடப்பட்டவர்கள் தான் நாயுடுக்கள் அப்படின்னு நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அப்படித்தான் அவங்கள ஏவி விட்டுருக்கான். இது வந்து நாயின்னு கூப்பிட்டது வந்து அவன்தானே ஒழிய நாம இல்லை. இதுக்கு வந்து பொறுப்பேற்றுக்கொள்வது வந்து இது பிராமணர்கள் தான். அவங்க தான் அவங்கள அந்த தகுதியில் தான் உங்களை ஏவி விட்டுருக்குறாங்கன்றதான் இதில் இருக்கிற உண்மைகள். ஏய் நாயே, பிரபு, என்ன குறைப்பதற்கு வந்தாயா? இல்லை பிரபு, நான் நாய் அல்லவா, மோப்பம் பிடித்தேன். பொதுவாக யூதர்கள் உலக மக்களை எல்லாம் அவங்க தாங்கள் உயர்ந்தவர்கள் மற்றவங்க தாழ்ந்தவங்க சொல்கிறதால அந்த முறையில் வந்தது தான் இது. அப்படித்தான் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறீங்க. அன்னைக்கு வந்ததுலேருந்து இன்றைய வரும் அந்த சதியின் காரணமாக தமிழர்களை சொந்த மண்ணிலேயே அடிமையாக்கி வைத்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஜனநாயக காலத்திலையும் கூட, ஜனநாயக காலத்தில் கூட நம்மளால் வெற்றி பெற முடியலன்னா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இருக்குது, இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு தான் இங்கே தமிழர்கள் வந்து அந்த முறையான தேர்தல் நடக்காத காரணத்தினால் நாம் இன்னமும் தெலுங்கருக்கு அடிமையாக இருக்கு. இப்போ ஆட்சி பண்ணுறது யார்? ஸ்டாலின் யார்? அவர் தெலுங்கர் தானே. அப்போ நாங்கள் கடந்த 700 வருடங்களாக தமிழர்கள் தமிழ்நாட்டை ஆளவில்லை. இதில் வந்து பரசுராமன் தமிழ் மீது பொறாமை கொண்டு தான் இங்கே வந்து 3ஆம் நூற்றாண்டிலே இங்கே வந்து படையெடுத்து வருகிறான். மிகப்பெரிய அங்கே வந்து நிறைய குழந்தைகளை எல்லாம் சித்தர்களை எல்லாம் கடுவேற்றி கொண்டு மிகப்பெரிய அனர்த்தங்கள் நடந்தது. அதன் பிறகும் தமிழர்கள் மீண்டெழுந்தனர். இடைக்கால பாண்டியர், இடைக்கால சோழர்கள்லாம் எழுந்தனர். இதை பொறுக்க எப்படி அவன் திரும்பி எழுறான்னு அவங்க பார்த்தவர்கள் வந்து அப்போ அதுக்கு என்ன காரணமாக இருக்கிறதுனா பொருளாதாரம் தான் காரணமாக இருக்கிறது, தமிழர்களின் பொருளாதாரம் தான் காரணமாக இருக்குன்றதால இந்த விஜயநகர பேரரசு வரும்போது தமிழரின் நிலங்களை எல்லாம் அரசுடைமையாக்கி விட்டது. சொந்த நிலத்திலேயே தமிழர்கள் அன்னாடங்காட்சிகளாக தினந்தோறும் கூலி வேலைக்கு போகணும். நிலம் வச்சுருந்தவன் தன்னுடைய நிலத்திலேயே கூலி வேலை செஞ்சு தான் பிழைக்கணும் அளவுக்கு வந்துச்சு. இடையிலே வந்த வெள்ளைக்கார ஆட்சியின் காரணமாகத்தான் நாம் ஓரளவுக்கு அதிலிருந்து மீண்டு வந்தோம். சொந்த நிலங்களெல்லாம் நாம் பெற்றோம். அதற்கு முன்னால் நம்முடைய நிலங்கள் எல்லாம் தெலுங்கரின் வசமாகத்தான் இருந்தது. இவங்க ஓசிச்சோர்னு சொல்கிறது எதிலிருந்து வருதுன்னா அந்த ஒரு பீரியடை வச்சுக்கிட்டு தான் சொல்கிறாங்க ஆச்சுங்களா. பிராமணனின் சூழ்ச்சியால் தமிழர்களை அடிமைப்படுத்தி தமிழ் நிலங்களெல்லாம் பிடுங்கி கொண்டு நம்ம இப்போ அவங்க ஓசிச்சோர்னு சொல்கிறாங்க. நமது தமிழ் நிலங்களையெல்லாம் பிடுங்கி தமிழகத்தை 68 பாளையப்பட்டுகளாக ஜமீன்களாக இருந்தாலும் சொன்னான் பார்த்தீங்களா, ஜமீன்னு சொல்கிறான் பார்த்தீங்களா, அப்படி வந்தது தான் ஜமீன். அவர்களின் மூலமாக நம்மை ஆட்சி செய்திருக்கிறான். தெலுங்கர்கள் வந்து ஆட்சி செய்திருக்கிறார். இதுதான் வரலாற்று உண்மை. நாம் வீழ்ந்தது பிராமணிய சூழ்ச்சியாலும் தெலுங்கர் அவங்களுடைய கைக்கூலிகளான தெலுங்கராலும் தான் நம்ம வந்து 700 வருடங்களாக அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ நம்மை ஆள்வதும் தெலுங்கர்கள் தான் ஆண்டு கொண்டிருக்கிறார். ஸ்டாலின் என்பவர் தெலுங்கு சமூகத்தை சேர்ந்தவர் தான். இதிலிருந்து மீண்டு வருவதற்காகத்தான் நாம் இப்போது முயற்சி பெற்றுக்கோம். அடுத்த தேர்தலில் இது தொடரக்கூடாது. அதாவது நம்ம தமிழ் நிலத்தையெல்லாம் அவங்களுக்கு சொந்தம் மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச காலம் நீங்கள் ஆட்சி பண்ணிருந்தாலும் சொந்த நாடெல்லாம் உங்களுக்கு சொந்தமாயிடுமா? இந்தியாவே முஸ்லீம் தான் ஆட்சி பண்ணாங்க. அப்போ இந்தியாவுக்கு முஸ்லீம் ஆட்சி இப்போ யார் ஆண்டுகிட்டு இருக்காங்க? பிரிட்டிஷ் வந்து ஆண்டா. அப்போ இந்தியாவை பிரிட்டிஷ்காரங்க கொடுத்துட்டு போயிடுவீங்களா நீங்கள்? உங்கள் இப்போ சொல்லுங்களேன், இந்தியாவே பிரிட்டிஷ்காரங்க சொந்தம்னு சொல்லுங்களா நீங்கள்? இப்போ நீங்கள் வந்து நாங்கள் இன்னும் ஒன்றும் கூட சொல்லலாம். இந்த அளவுக்கு நீங்கள் தெனாவட்டா பேசுகிறத வச்சுக்கிட்டு பார்த்தா இந்தியாவை வந்து 160 வருடங்களுக்கு மேலே பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் ஆட்சி பண்ணிச்சு. அவங்கள வெள்ளையனே வெளியேறு என்று நாம் சொன்னோம். இப்போ நீங்கள் வந்து உங்கள் அடாவடித்தனத்தெல்லாம் பார்க்கும்போது சொன்னால் நாங்கள் ஏன் தெலுங்கனே வெளியேறுன்னு சொல்லக்கூடாது? சரியாக இருக்கா? ஏன்னா நீங்கள் அவ்வளவு தடித்தனமாக பேசிகிட்டு இருக்கிறீங்க. நாங்கள் எதுவும் பேசலை, நீங்கள் தான் ஓசிச்சோறு இந்த மாதிரி தகாத வார்த்தைகளை சொல்லிகிட்டு இருக்கீங்க. நான் வந்து உங்கள் பெண்களை பற்றி தவறாக சொன்னால், வரலாற்று உண்மை சொன்னால் அதுவும் நாகரிகமாக தான் சொன்னேன். உங்களை மாதிரி இடிவு, ஓசிச்சோறு, தகாத வார்த்தைகளை நான் சொல்லலை. அப்படி இப்படி இருப்பாங்க அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன். மென்மையாக நான் சொல்லியிருக்கிறேன் நான். ஆனால் நான் ஒன்று உங்ககிட்ட இப்போ கேட்குற கேள்வி இருக்குது. தேவதாசி என்ற ஒரு நடைமுறை தெலுங்கு, அதாவது தமிழ்நாட்டிலையும் பூத்தப்பட்டிருந்து அதை 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 நடத்தி கொண்டிருந்தவங்க தெலுங்கர்கள் தான். தேவதாசி என்ற ஒரு ஒழுகலாறு உங்கள் சமூகத்தில் இருந்ததா இல்லையா? தெலுங்கர் சமூகத்தில் இருந்ததா இல்லையா? சாமிக்கு உங்களுக்கு பொட்டு கட்டி கல்யாணம் பண்ணி விட்டுருவாங்க. அப்புறம் நீங்கள் வந்து விபச்சாரியாக மாறிவிடுவீர்கள். இந்த வரலாறு உண்மையாக இல்லையா சொல்லுங்கள்? உண்மைதான். இதை ஒழிப்பதற்காக தேவதாசி ஒழிப்பு சட்டமும் தமிழகத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அண்ணாதுரை காலத்தில் நினைக்கிறேன். தேவதாசி ஒழிப்பு முறைன்னு அது சட்டம் போட்டு தான் அதை ஒழிச்சிருக்கிறாங்க. அதாவது தெலுங்கு பெண்களை கோயில்களுக்கு தேவதாசிகளாக நேர்ந்து விடும் வழக்கம் இருந்ததா இல்லையா? அப்போ நான் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது? அப்போ உங்கள் சமூகத்துக்கு தெரிஞ்சு தான் நீங்கள் அந்த இதில் இருந்திருக்கிறீங்க. பெண்களை வந்து கோயிலுக்கு தாசியை நேர்ந்து விடுற பழக்கம் இருந்ததுன்னா நான் சொன்னது எங்கிருந்து தப்பாக போயிடும். அப்புறம் அந்த ஆடியோவிலேயே
இது இலைமறைக்காயா எங்கள் சமூகத்தில் இருந்ததை நீ ஏன் வெளிப்படையாக பேசினு தான் இருந்தாலும் கேட்குறாரு. இலைமறைக்காயா இந்த மாதிரி வேசித்தனம் எங்கள் சமூகம் அவங்க தெலுங்கர் சமூகத்தில் இருந்தது என்பதைத்தான் உங்களே சொல்கிறாங்க. அது ஏன் நீ வெளிச்சம் போட்டு பேசுகிறேன்னு கேட்குறாரு. இலைமறை காயா போயிட்டு இருக்கிறாங்க. நீங்க அதை ஓப்பனா நீங்க நாயுடு பொம்பளைங்க மட்டும் வெளியே போறாங்க பிடிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் இது பதில்? இலைமறை காயா போயிட்டு இருக்கிறாங்க. நீங்க அதை ஓப்பனா நீங்க நாயுடு பொம்பளைங்க மட்டும் வெளியே போறாங்க பிடிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் இது பதில்? அப்ப இருக்கிறத பேசுறது தப்பா? வரலாறு தானே இது. தெலுங்கு பெண்களை தேவதாசிகளாக நேர்ந்து விடுகின்ற வழக்கத்தை தெலுங்கு ஆட்சியாளர்கள் தான் தமிழகத்திலே புகுத்தினார்கள். அதுலேயும் தெலுங்கர்கள் தான் அது பங்கேற்றார்கள், தமிழர்கள் பங்கேற்கலை. ஆக்சுவலாக அப்போ உங்களை தேவதாசிகளாக மாற்றியவர்கள் உங்கள் சமூகம் தான், நீங்கள் தான் மாற்றிருக்கிறீங்க. இந்த வரலாற்று உண்மை தான் நான் பேசுகிறேன், அதுக்கு மேலே நான் ஒன்றும் செய்யலை. நீங்கள் ஏதோ எங்ககிட்ட நாங்கள் நான் இருக்கிற உண்மையை நான் பேசுனதால எங்கள் மேலே உள்ள காட்டாமல் பேசுகிறீங்களே. அந்த அம்மையார் இந்த பெண் இந்த பேசின பெண்ணுக்கிட்ட நான் கேட்குறது, நீங்கள் கேட்க வேண்டியது உங்கள் ஆளுங்கக்கிட்ட தான் அந்த கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கணும், எங்ககிட்ட கேட்குறதுக்கு இல்லை. தமிழர்கள் எல்லாம் ஒழுக்கமாக தான் வாழ்ந்திருக்கிறோம். இந்த தமிழ் தேசத்தில் இந்த ஒழுக்கக்கெட்ட செயல்களை செய்தது தெலுங்கரின் ஆட்சி காலத்தில் தான். அந்த ஒழுக்கக்கெட்ட செயல்களில் ஈடுபட்டவர்கள் தெலுங்கர்கள் தான், தமிழர்கள் இதில் ஈடுபடலை. ஏன்னா பொட்டுக்கட்டி விடுறதுன்ற வழக்கங்கிட்ட இருந்துதா இல்லையா? முதல்ல அதுக்கு பதில் சொல்லுங்கள். நீங்கள் அதை சட்டம் போட்டு தடுத்தது இப்போ சமீப காலத்தில் தான், 50களில் 60களில் தான் அதை சட்டம் போட்டு தடுத்துருக்குறாங்க. அது வரைக்குமே தெலுங்கு பெண்களை விபச்சாரிகளாக கோயில்களுக்கு நேர்ந்துவிடும் வழக்கம் இருந்ததா இல்லையா? இதை தான் நான் சொல்கிறேன். இதுக்கு வரலாற்று தொடர்ச்சி ஒன்று இருக்கிறது. ஆகவே தமிழர்களே, நாம் தமிழர்களை சாதிகள் கடந்து சாதி மதம் கடந்து ஒன்று சேர்வதை எதிரிகள் விரும்பவில்லை. அதனுடைய விளைவு என்றால் இங்கு வந்தேரிகளின் ஆட்சி முடிவுக்கு வரும் என்பதால் தான். அதை பிடிக்காததால தான் அவங்க நம்ம மேலே இந்த மாதிரி சுற்றி வளைச்சி பலவிதமான சிக்கல்களை நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதிலேருந்து நமக்கு ஏற்படுகின்ற ஒரு வீரியமான ஒரு இது என்ன இருக்கணும்னா, தமிழர்கள் சாதி மதம் கடந்து ஒரு அணியில் அணி திரள வேண்டும். இது நம்ம அணி திரண்டுருவோன்றதுக்கு தான் ஸ்டாலின் அவர்கள் அது முன்னாலேயே கணிச்சிட்டு ஓரணியில் திளறுவோன்னு அவர் பேச ஆரம்பிச்சிட்டார். அந்த ஓரணியில் திளறுவோம் என்பது ஸ்டாலின் பேச வேண்டிய பேச்சு அல்ல, நாம் பேசுகின்ற பேச்சு. தமிழர்கள் அனைவரும் ஓர் அணியில் திரண்டால்தான் வந்தேரி தெலுங்கரின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர முடியும். வந்தேரி தெலுங்கரின் ஆட்சியினால்தான் நாம் பல கஷ்டங்களை அனுபவித்து வருகிறோம். இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் எடுத்துங்க, ஸ்டெர்லைட் போராட்டம் எடுத்துங்க, இன்ன பிற எத்தனையோ சங்கடங்களுக்கு நாம் ஆட்பட்டு கொண்டிருக்கிறது வந்தேரிகளின் ஆட்சி தமிழகத்தில் நடைபெறுவதால் தான். எனவே தமிழர்கள் இந்த நிகழ்விலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி என்னவென்றால், சாதி மதம் கடந்து எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் தமிழர்கள் அனைவரும் ஓர் அணியில் திரள வேண்டும். தமிழகத்தின் எதிர்கால ஆட்சி தமிழின் ஆட்சியாகத்தான் இருக்க வேண்டும். 2026 தேர்தலில் தெலுங்கர்களோ திராவிட கட்சிகளோ வெற்றி பெறக்கூடாது, தமிழர்கள்தான் வெற்றி பெற வேண்டும். அதே சமயத்தில் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷினையும் நாம் அழித்தொழிக்கக்கூடிய வேலைப்பாடுகளை தொடர்ந்து அனைவரும் எழுதுங்கள். தொடர்ந்து அதற்காக நாம் போராட வேண்டும். எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் தான் பிராமணனுடைய கடைசி ஆயுதம். இந்தியாவை கட்டுப்படுத்தும் பிராமணனின் கடைசி ஆயுதம் என்பது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின். அந்த மெஷின் தான் யார் வெற்றி பெறுகிறார் என்று தீர்மானிக்கிறதை ஒழிய நாம் அளிக்கும் வாக்குகள் அல்ல. எனவே எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷினை ஒழித்தாக வேண்டும். உண்மையான சரியான நேர்மையான தேர்தல் வாக்குச்சீட்டு முறையில் நடத்தப்பட வேண்டும். நாம் வெற்றி பெற்று நமது அரசாங்கத்தை தமிழர்கள் ஏற்க வேண்டும். தெலுங்கர்கள் ஆட்சிக்கு வரக்கூடாது. வராமல் செய்வதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அனைத்தையும் தமிழர்கள் செய்ய வேண்டும். எனவே தமிழகத்தில் தூய்மையான தமிழர் ஆட்சியை உருவாக்குவதற்காகத்தான், அந்த ஆட்சியாளருக்குரிய தகுதிகளை மேம்படுத்துவதற்காக 5ஆம் தமிழர் சங்கம் ஒரு பட்டயப் படிப்பை நடத்துகிறது. மக்கள் பிரதிநிதிகளுக்கான பட்டயப் படிப்பை நடத்தி கொண்டிருக்கிறது. ஆர்வமுள்ள தமிழர்கள் எங்களோடு மேலும் இணையுங்கள். அடுத்த தேர்தலில் நாம் களம் காண்போம். தமிழகத்தின் ஆட்சியை தமிழர் 700 வருடங்களுக்கு பிறகு நாம் கைப்பற்றுவோம். அதன் பிறகுதான் தமிழர்களுடைய வாழ்வு மேம்படும். இப்போதெல்லாம் இருப்பதை விட பன்மடங்கு சிறப்பாக தமிழர்கள் வாழ்வார்கள். ஆன்மீக பலத்தோடும் பொருளாதார பலத்தோடும் அன்போடும் தமிழர்கள் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை நாம் காணப்போகிறோம். இது போன்ற சடங்கு கொலைகள், தேவையற்ற போராட்டங்கள் எல்லாம் இல்லாமல் ஒரு அமைதியான தமிழகத்தை நாம் உருவாக்க வேண்டுமென்றால் தமிழன் தமிழ்நாட்டை ஆள வேண்டும். தெலுங்கர்கள், இந்த ஆட்சி தான் தெலுங்கரின் கடைசி ஆட்சியாக இருக்க வேண்டும். 700 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டெழுவோம் தமிழர்களே.
2026 நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஆண்டு என்று நான் 2-3 வருடங்களாக சொல்லி வந்துள்ளேன். அதில் யூதன் விழுவான், தமிழன் எழுவர் என்று நான் சொல்லியுள்ளேன். யூதன் விழுந்து விட்டான். சமீப காலமாக கடந்த 4-5 மாதங்களாக யூதனின் வீழ்ச்சி தொடங்கிவிட்டது. அது நடந்து கொண்டிருக்கிறது. நான் கணித்த ஒரு செய்தி ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்தது நாம் மீண்டெழுவது தான் பாக்கி. 2026 தமிழர் ஆட்சி தமிழகத்தில் 700 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் நிகழ வேண்டும். அதை மனதில் கொண்டு ஒவ்வொரு தமிழனும் உங்களால் ஆன முறையிலே இதற்காக பாடுபடுங்கள். நன்றி, வணக்கம். மக்களாகிய நீங்கள் தரக்கூடிய நிதி உதவி 5ஆம் தமிழர் சங்கத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உங்களால் முடிந்த நிதியுதவியை அளிக்க விரும்புவோர் திரையில் காணக்கூடிய இந்த ஜிபே நம்பர் மற்றும் இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு பணம் செலுத்தலாம். நன்றி, வணக்கம்.